இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இப்படி கூட ஒரு மோசடி நடக்குமான்ற ஒரு கேள்விதான் எழும்புது. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடியாத்தம் பகுதியை சேர்ந்த அருண்குமார் என்பவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கி ஏடிஎம்ல பணம் டெபாசிட் பண்ண போறாரு. அந்த சமயம் அந்த ஏடிஎம்ல அதிக நபர்கள் நிற்கிறதுனால அவரும் வரிசையில் நின்று பணம் டெபாசிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது டிப்டாப்பா ஒருத்தர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு வந்து, எங்க அம்மாவை மருத்துவமனையில சேர்த்திருக்கோம், அவங்களுக்கு உடனே சிகிச்சை பெறணும்னா பணம் கட்டியாகணும், அதனால உங்க கையில இருக்க பணம் என்கிட்ட கொடுங்க, அதுக்கு பதிலா நான் ஜிபே மூலமா பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட அருண்குமாரும் பரிதாபப்பட்டும் அவர் கையில இருந்த பணத்தையும் கொடுக்கிறாரு. உடனே அந்த நபரும் ஜிபே மூலம் பணம் அனுப்பினால் போல ஒரு பொய்யான ஒரு புகைப்படத்தை காமிச்சிட்டு அங்கிருந்து சீக்கிரமாவே கிளம்பிடுறாரு. சில நிமிடம் கழிச்சு பணம் வந்ததுக்கான எந்த ஒரு மெசேஜும் வராதனால சந்தேகம் அடைஞ்ச அருண்குமார் வங்கியினுடைய மேலாளரை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இந்த வங்கி கணக்குல எந்த பணமும் வரலன்னு சொல்லிட்டு மேலாளர் தகவல் சொன்னதும் அதிர்ச்சி அடைந்த அந்த அருண்குமார் உடனே வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. அதன் அடிப்படையில சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் அந்த ஏடிஎம் வாசல் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை புட்டேஜை கைப்பற்றி அதனுடைய விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. வரக்கூடிய காலகட்டங்கள்ல பல்வேறு நூதன மோசடியானது தொடர்ந்து நடந்துதான் வருது. மக்களாகிய அனைவருமே பல விழிப்புணர்வுகளோட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன்.